ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடித்தேன். அதை பற்றி சொல்லலான்னுட்டு, ஆனால் அது குடிக்கும்போது மறந்துட்டேன். நிறைய காசு போட்டு பணம் போட்டு வாங்கி ஹெல்த்துக்காக நிறைய விஷயம் செய்கிறோம். ஆனால் இயற்கையே நமக்கு நிறைய விஷயம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கு. ஆனால் அதெல்லாம் நம்ம சட்டை பண்ண மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா, சமைக்க வாங்கிட்டு வந்தேன் வெண்டைக்காய். அதில் ஒரு 4-5 எடுத்து வச்சுட்டேன். நைட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி நல்லா ஒரு சொம்பு நிறைய, ஒரு 3/4 சொம்பு தண்ணி ஊற்றி, நல்லா குடிக்கிற தண்ணியை இதை நல்லா கழுவி வச்சதை நல்லா கட் பண்ணி போட்டு மூடி வச்சுட்டேன் நைட்டு. இப்போ காலையில் எழுந்த உடனே முகம்லாம் கழுவிட்டு இவங்களை அப்படியே வடிகட்டி அந்த தண்ணி ஒண்டி குடிச்சிட்டேன். இப்போ இந்த வெண்டைக்காய் வேணும்னா சாப்பிட்லாம், இல்லைன்னா இதை நம்ம செடியில் கூட கொண்டு போய் போட்டுடலாம். அவங்களுக்கு அது உரமாயிடும். இந்த மாதிரி சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற நச்சு கழிவுகள் இதெல்லாம் நம்ம உடம்பை க்ளீன் பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம மாற்றி மாற்றி காலையில் நல்லா வித்தியாசமான வாட்டர், நம்ம இயற்கையான முறையில் ரொம்ப பணம் செலவு இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருள், அதாவது கிச்சனில் இருக்க பொருளை வச்சு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இது தேவையில்லை இப்போ வெண்டைக்காய், அதனால் நான் இந்த வேஸ்ட்டான தட்டில் போட்டு வச்சுருக்கேன். வேணும்னா இதை அரைச்சி நல்லா அதில் இன்னும் கூட நம்ம வடிகட்டி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அந்த குழகுழப்பு உள்ள தண்ணியை மட்டும் வடிகட்டி தலை குளித்த பிறகு தலைக்கு போட்டு சும்மா ஒரு அலசிட்டிங்கன்னா அவ்வளோ கண்டிஷ்னர் நல்லா சில்கியாகவும் ஸ்ட்ரைட்னிங்காகவும் இருக்கும். இது கூட கொஞ்சம் கேர்டும் கூட நீங்கள் கலந்து தலைக்கு போடலாம். சளி பிடிக்காதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இனி வர நாளில் சொல்லுவேன். ஓகேங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ரொம்ப லாங் லென்த்தாக போனால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க மக்கள். நானும் சரி முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக தான் போடுறேன். ஆனாலும் ஒரு சிலதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இதெல்லாம் சைடு எஃபெக்டே கிடையாது. தண்ணியில் ஊற வச்ச தண்ணியை வடிகட்டி தண்ணியை குடிக்க போகிறீங்க. அந்த தண்ணி நம்ம காலையில் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸ்லேயும் இருக்கிற தேவையில்லாத அழுக்குகளை மலத்தின் வழியாக இல்லை யூரின் வழியாக அந்த பக்கமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடும். இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது சரியான ஹெல்த்து கிடைக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப மினிமமான ஹெல்த் இல்லாத சாப்பாடுங்க தான். என்ன நிறைய சாதம் வகை, மாவு வகை இப்படி தான் சாப்பிட்றோம். இவங்களெலாம் இந்த மாதிரி நடுவில் சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இதே மாதிரி கருப்பு திராட்சை வாங்கி வச்சு நல்லா கழுவிட்டு நைட்டில் நல்லா பெரிய கிளாஸ் ஒரு 200 ml தண்ணியில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு அதை நல்லா காலையில் எடுத்து ஃபில்டர் பண்ணி குடிங்க. அதுவும் கூட நல்ல உடம்புக்கு ஹெல்த்தானது. வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் நைட்டில் நல்லா கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சு அது குடிங்க காலையில். இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்தை ரொம்பவுமே முடிஞ்ச வரைக்கும் இயற்கையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செலவில்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்காக செலவு பண்ணி வெளியில் போய் நம்மளை பணத்தை வீணாக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.